கப்பல் பாலு அவர்களே, வெறும் ஒரு 10,000 கோடி ஊழல் தான் பண்ணிருக்கீங்க. ஒரு தமிழனின் வயத்துல அடிச்சுட்டு சாதாரண ஒரு 10,000 கோடி ஊழல் தான் பண்ணிருக்கீங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறீங்களே, தமிழ்நாட்டிலே பிக் பாக்கெட் அடிக்கிறீங்களே சார். ஒரு அரசாங்கத்தை நம்பி ஒரு ஓட்டு போட்டு இவங்க நல்ல ஒரு ஆட்சி தருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பதவியில உட்கார வச்சா நல்ல விஷயங்களுக்கு பணம் உபயோகப்படும் கொடுத்தா சார் பிக் பாக்கெட் அடிக்கிறீங்க. நோட்டீஸ் விட்டுருக்காரு அண்ணாமலைக்கு. என்ன, நீங்க ஒரு மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு? ஆமா சார், திருடிக்கோங்க, எங்க பணம் தான், வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கிட்டு ஒரு தமிழனை இன்னைக்கு இழிச்ச வாயனை ஆக்கி அந்த 5 லட்சம் கோடியில 2.25 லட்சம் கோடிய நீங்க ஊழல்ல விழுங்கிட்டு ஏப்பம் விட்டு இத்தனை நாள் பேசாம இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் இப்ப தேர்தல் வரும்போது உங்களுக்கு தேவையா சார்? நீங்க வாய திறந்தாலே நாடு. நம்ம 10 ரூபாய் பாலாஜி அவர்கள், அவரை பார்த்து ஊரே சிரிக்குது, அவரை பார்த்து தமிழ்நாட்டே சிரிக்குது. அவர் பக்கத்துல உட்காந்து இது ரொம்ப பெரிய ஜோக் மாதிரி அங்க. டேக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு நின்றிருக்கிறார் பாஜகவினுடைய ஆதரவாளர் திருமதி பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பணிகள்ல இருந்து நான் ஓய்வு பெறேன், நான் அதில் இப்போதைக்கு ஈடுபட போறதில்லைன்னு சொல்லியிருந்தாலுமே இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே அண்ணாமலை அவர்கள் தான் எப்படி சொல்றது, டாக் ஆஃப் தி டவுன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு. செய்தித்தாள்கள் செய்தியை பார்க்குறப்ப அவர் தான் ஹெட்லைன்லேயே இருக்கிறாரு. கடந்த தினம் டிஆர் பாலு அவர்கள் மேலே 2023 பதியப்பட்ட வழக்கு நேற்று நீதிமன்றம் இருந்துச்சு. டிஆர் பாலு பக்கத்தில் நான் ஏதாவது ஒரு வழக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக மான நஷ்ட வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இந்த செய்தி எப்படி பார்த்தீங்க? பாராளுமன்ற உறுப்பினர் திரு கப்பல் பாலு அவர்கள் 2ஆம் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்ல 10 கப்பல் தான், ரொம்ப பாவம், பரம ஏழை. அதனால கப்பல் பாலு அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டின் பெருமையை காப்பாற்றணுன்ற மாதிரி கப்பல் ஓட்டிய தமிழன்னு நீ கப்பல் பாலு அவர்கள் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினரா கொடுத்ததுக்கு சான்ஸே இல்லை சார், சான்ஸே இல்லை. வெறும் ஒரு 10,000 கோடி ஊழல் தான் பண்ணியிருக்கீங்க. மக்களோட பணத்தை, அரசாங்கத்தோட பணத்தை, தமிழ்நாட்டோட பணத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒரு தமிழனின் வயத்துல அடிச்சுட்டு வெறும் சாதாரண ஒரு 10,000 கோடி ஊழல் தான் பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் சான்ஸே இல்லை சார். ஏன்னா இவர் இப்படிப்பட்டவரை ஒரு ஜட்ஜை, அதாவது ஒரு நீதிபதிய, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாடிஸ் இன் அ ஸ்டேட் ஜுடிஷியல் பாடியில் ஆர்எஸ்எஸ் ஜட்ஜ்னு கூப்பிட்டவர் நீங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு ஜட்ஜுக்கு மதிப்பில்லை, ஜுடிஷியரிக்கு மதிப்பில்லை டிஆர் பாலு அவர்கள். அடுத்து தமிழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எல் முருகன் அவரை பார்லிமெண்ட்ல போய் he is unfit to be an MP அப்படின்னு ஒரு தமிழனே இன்னொரு தமிழனை இழிவுபடுத்தினவர் நீங்க. அடுத்து இதோட ரொம்ப முக்கியம், சாதாரண பாமர மக்களை இன்னைக்கு டிஆர் பாலு அவர்கள் எந்த அளவுக்கு அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காருன்னு இந்த ஒரு பேச்சே அத்தாட்சி. டிஆர் பாலு அவர்களே, கப்பல் பாலு அவர்களே, அந்த பேர் நல்லா இருக்கு, கப்பல் பாலு அவர்களே மைக்க பிடிச்சு என்ன சொன்னீங்க நீங்க திமுக மீட்டிங்ல? நான் 100 வருஷம் கோவில் இடிச்சிருக்கேன், நான் 100 வருஷம் மாஸ்க் இடிச்சிருக்கேன், நான் 100 வருஷம் சர்ச்சை இடிச்சிருக்கேன். சார், இடிச்சது நீங்க மக்களோட நம்பிக்கைய, சதைச்சது நீங்க மக்களோட நம்பிக்கைய. ஒரு தமிழனின் இன்னைக்கு ஒரு தமிழனின் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களில் நம்பிக்கையை செதைச்சிட்டு அதையே மைக்கில் பிடிச்சு பெருமையா பேசுறீங்களே சார். நீங்கெல்லாம் ஒரு எம்பியான்ற, நீங்கெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்க தகுதியா? இன்னைக்கு நீங்க ரிசைன் பண்ணணும்ன்ற. அதாவது ஃபஸ்ட்டு இவர் அலேக்கா அப்படியே, அதாவது நம்மெல்லாம் இழிச்சவாங்க, நீங்கள் நான்லாம் பாவம், அந்த கேமராமேன்
அவரெல்லாம் எடிட்டர்லாம் இழிச்சவைங்க. ஏன்னா நம்ம வந்து நாவும் பகலுமா உழைச்சி உழைச்சி வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை கவனிக்க முடியாம, சாப்பாடு டயத்துக்கு சாப்பிடாம, தூக்கம் சரியா இல்லாம, சண்டே மண்டேன்னு பார்க்காம நம்ம உழைச்சு வாழ்க்கை பூரா, ஏன் உங்க அப்பன் பாட்டன் சித்தி சித்தப்பா எல்லாரும் உழைச்சாலும் நான் கேட்குறேன், ஒரு தமிழனையும் உங்க குடும்பத்துல எல்லாரும் உழைக்கிறாங்க வாழ்க்கை முழுக்க. 10,000 கோடி நீ நினைச்சு பார்க்க முடியுமாயா? பகல் கனவு காண முடியுமா? ஏன் 10 கோடி 10,000 கோடி விடுங்க, அதுல 0.1% 10 கோடி பகல் கனவு காண முடியுமா? அப்படிப்பட்ட அசால்ட்டா 10,000 கோடி நம்ம கிட்டே வயிற்று எடுத்துட்டு நம்ம ஒரு அரசாங்கத்தை நம்பி ஒரு ஓட்டு போட்டு இவங்க நல்ல ஒரு ஆட்சி தருவாங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு பதவியில் உட்கார வச்சா, அதை நம்பி நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம உழைக்கிற காசில் ஒரு டாக்ஸ் பணத்தை கட்டி வரி பணத்தை செலுத்தி இந்த வரி பணத்தை அரசாங்கம் நல்ல முறையில் உபயோகிக்கும், நமக்கு மக்களுக்கு நல்லதை செய்ய, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்ய, ஒரு ரோடு போட, ஒரு ஸ்கூல் வைக்க, ஒரு அரசு பள்ளி நடத்த, ஒரு திட்டங்கள் தீட்ட, முதியோருக்கு மகளிருக்கு இப்படிலாம் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு திட்டங்கள் தீட்ட, நல்ல விஷயங்களுக்கு இந்த பணம் உபயோகப்படும் கொடுத்தா, சார் பிக் பாக்கெட் அடிக்கிறீங்களே, தமிழ்நாட்டிலே பிக் பாக்கெட் அடிக்கிறீங்களே சார், தமிழ் மக்கள் கிட்டேருந்தே பிக் பாக்கெட் அடிக்கிறீங்களே இன்னைக்கு கப்பல் பாலு அவர்களே, he should be arrested, immediately arrested. He cannot, first அவர் பதவி விலகணும், he should be resigned. or நம்ம தமிழக முதலமைச்சர்னு சொல்லி கொண்டிருக்கிற திரு MK ஸ்டாலின் அவர்கள், please remove such unfit people from MP position. உங்க திமுகலேருந்து ரிமூவ் பண்ணுங்க, நீங்க ஒரு சரியான தலைவராக இருந்தா. அடுத்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் 10,000 கோடி மக்களோட பணத்தை திருடிடுவாராம், பிக் பாக்கெட் அடிச்சிடுவாராம். அதுக்கப்புறம் அதை ஒருத்தர் சொல்ல வந்தா அவர் மேலேயே கேஸ பாய்வாராம். நல்லா இருக்கே கதை, எங்கயா என்னையா விளையாடுறீங்க? இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வந்தது? திமுக துறையில எந்த அமைச்சர் தான் ஊழல் பண்ணல? இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வந்துச்சு? டிஆர் பாலு 10 கோடி அடிச்சிருந்தா என்ன, 10,000 கோடி அடிச்சிருந்தா என்ன? ஒரு மக்களோட பிரதிநிதியா, ஒரு சாதாரண ஒரு தமிழ் குடிமகனா இவர் இன்னைக்கு இதை முன்னெடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த கேஸ் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் டிஆர் பாலு அவர்களுக்கும் இல்லை, இன்னைக்கு இது தமிழக மக்களுக்கும் திமுகவினருக்குமான ஒரு கேஸ், ஒரு போராட்டம். அப்படிதான் ஒரு தமிழனும் இதுக்கு குரல் கொடுக்கணுன்ற, ஒரு தமிழனும் நீங்க எந்த கட்சியை சார்ந்தவரான கூட இருங்க, ஆனா இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த குடிமகனும் குரல் கொடுக்கணும். ஏன்னா ஓன் பணம் ஏன் பணம் அங்க போகுது, 10,000 ரூபாய் கப்பல்ல ஓட்டுது, நம்ம பணம் கப்பல்ல ஓடுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இவர் திருடுவாராம், மக்கள் பணத்தை திருடி 10,000 கோடி திருடிட்டு கெத்தா மீடியா முன்னாடி வந்து நிப்பாராம் மைக்க பிடிக்க. அதுக்கப்புறம் அதை நம்ம சொல்ல போனா நம்ம மேலேயே கேஸ் போடுவாராம். அந்த கேஸ்ல பாருங்க, இவர் 10,000 கோடி மக்களோட பணத்தை திருடுவாராம் அலேக்கா. அப்புறம் இதை வந்து சொல்ல போனா நம்ம மேலேயே கேஸ் போடுவாராம். அப்புறம் அது கேஸ்ல பாருங்க, இதுல சுவாரஸ்யமே மே 2023 நோட்டீஸ் விட்டுருக்காரு அண்ணாமலைக்கு. என்ன, நீங்க ஒரு மன்னிப்பு கேட்கணும். எதுக்கே மன்னிப்பு? ஆமா சார் திருடிக்கோங்க, எங்க பணம் தான், வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி யார் பண்ண தப்புக்கு யார் மன்னிப்பு கேட்கணும்? இது என்ன கேலி கூத்தா இருக்கு? அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கணுமா? இதே 48 நாள்ல மன்னிப்பு கேட்கலன்னா இவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. 2023 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு, மான நஷ்ட வழக்கு. அதுக்கு இவருக்கு நஷ்ட ஈடு, அதாவது இவர் 10,000 கோடி திருடினதுக்கு நம்ம சொன்னதுக்கு, இந்தாப்பா 10,000 கோடியும் வச்சுக்கோ, நான் ஒரு 100 கோடி கொடுக்குறேன்ப்பா, அந்த 100 கோடியும் வச்சுக்கோப்பான்னு இவருக்கு நம்ம கொடுக்கணுமா? அந்த 100 கோடியை என்ன பண்ணுவார்னா, டிஆர் பாலு அவர்கள் 100 கோடியை எதுக்கு டொனேட் பண்ணுவார்னா, அப்படியே
சிஎம்மோட பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு டொனேட் பண்ண போறாராம். முதலமைச்சரோட பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு இந்த அண்ணாமலை அவர்கள்கிட்டேருந்து இந்த மான நஷ்ட வழக்கில் வாங்கின 100 கோடியை அவர் வந்து சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு டொனேட் பண்ண வரான். என்ன பொதுநல சிந்தனை டிஆர் பாலு அவர்களே, என்ன பொதுநல யோசனை உங்களுக்கு? சான்ஸே இல்லை சார். உங்களை மாதிரி தமிழக மக்கள் பத்தி யோசிக்க யாருமே இல்லை உலகத்துல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு டிஆர் பாலு அவர்கள் இது சம காமெடியா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தமிழக மக்கள் அவர்கள். ஒரு மக்களும் இன்னைக்கு கொந்தளித்து எழுந்தோம். ஏன்னா நம்ம ஓடா உழைச்சு அந்த பணம் இப்படி வெறும் ஒரு குடும்பத்தின், வெறும் ஒரு சில குடும்பத்தின் ஒரு பிக் பாக்கெட் பணமா போகுதுன்னா, ஸ்விஸ் அக்கௌண்ட் போகுதுன்னா, அது இன்னைக்கு ஒரு தமிழனையும் இழிச்ச வாயின்னு நினைக்குது இன்னைக்கு திமுக. டிஎம்கே ஃபைல்ஸ்னு இது வந்து ஏப்ரல் 14, 2023 நம்ம தமிழ் புத்தாண்டின் பரிசா தமிழகத்துக்கு அண்ணாமலை அவர்கள் இதை ரிலீஸ் பண்றாரு. இது வந்து வெறும் முதல் பாகம் மட்டுமே, டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1. அதாவது இதுல வந்து 27 தலைவர்கள், திமுகவின் 27 தலைவர்கள், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர் எல்லாரையும் சேர்த்து 27 தலைவர்களின் சொந்த சொத்து விவரங்கள் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்கன்ற அவங்க பேர்ல இருக்கிற சொத்து மட்டும்தான். இன்னும் அது பார்ட் 2ல பினாமி தான், இன்னும் பினாமி பேரே வரல. ஸோ இது வந்து ஒரு கால் பங்கு தான் வச்சுக்கணும். இல்லை, திஸ் மைட் பி ஈவன் ஒன்லி 10 or 15 to 20% ஆஃப் ஆக்சுவல் அசெட். அவங்களோட ஆக்சுவல் சொத்து மதிப்புல இது ஒரு 15-20% தான் வைக்கணும். ஏன்னா அவங்க பேர்ல அவ்வளவுதான் வாங்கியிருப்பாங்க. எல்லாரும் மோஸ்ட்லி பினாமி பேர்ல தான் வாங்குவாங்க. ஸோ இது பார்ட் 1லயே வெளிவந்திருக்கிறது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் கோடி. ஸோ வெறும் ஒரு 27 திமுக தலைவர்கள் இன்னைக்கு 2.25 லட்சம் கோடி சொரான்றாங்கன்னா பாமர மக்களின் பணம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலை என்ன? இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி நீங்க வந்து கடன் வாங்கிட்டு ஒரு தமிழனை இன்னைக்கு இழிச்ச வாயனாக்கி ஒரு தமிழ் குடும்பத்தின் பேர்ல இன்னைக்கு கடன் சுமத்திட்டு அந்த 5 லட்சம் கோடியில 2.25 லட்சம் கோடிய நீங்க ஊழல்ல விழுங்கிட்டு ஏப்பம் விட்டுட்டு என்ன சார் நடத்துறீங்க? ஆட்சியாது. அதுதான் இந்த வழக்கினுடைய அனல் முடியறதுக்குள்ளே தான் இன்னைக்கு ஒரு செய்தி நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தயாநிதி மாறன் அவர்கள் மேடையில பேசும்பொழுது கோவிலுக்குள்ள இருக்கவங்களை பத்தின ஒரு விமர்சனத்தை ஒன்று வச்சிருந்தாரு. அண்ணாமலையுமே அவருடைய ஒரு தாக்கமான ஒரு கண்டனத்தையுமே வெளிப்படுத்திருந்தார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தி நீங்க எப்படி அனுப்புறீங்க? அதாவது இன்னைக்கு திமுகவினர் நிறைய பேர் மயக்க பிடிக்காம இருந்தாலே நல்லது. பொதுவெளிகளில் தேவையில்லாம கருத்துக்களை பகிர்றதும் அதுக்கு பிறகு மன்னிப்பு கோர்றதும். ஏன்னா பல உண்மைகள் வெளியில வருது. இத்தனை நாள் பேசாம இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் இப்ப தேர்தல் வரும்போது உங்களுக்கு தேவையா சார்? நீங்க வாயை திறந்தாலே நாறுது. அந்த மாதிரி கோவை மக்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கொதித்து எழுந்த நடு ரோட்ல போராட்டம் பண்ணுன்றேன் திமுகவை எதிர்த்து. அது என்ன கோவை மக்கள்னா அவன் மட்டும் வாழ்வானா, மற்றவன் சுத்தி இருக்கிறவன்லாம் கெடுத்துருவானா? அதுதான் கோவை மக்களோட சுபாவம் அப்படின்னு பப்ளிக்கா மைக்க பிடிச்சு இப்படி தைரியமா கோவையிலேயே நின்று பேசுறீங்களே சார். இன்னைக்கு தயாநிதி மாறன் அவர்களை கோவை பார்டரை விட்டு கிராஸ் பண்ண விடக்கூடாதுன்றேன். மக்கள் அவர் கிராஸ் பண்ண விடக்கூடாது. How dare he say such a statement? கோவை மக்கள், அதுவும் கோயம்புத்தூர் மக்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ன்றது ஒரு மிக சிறந்த சிட்டி, ஒரு மிக சிறந்த நகரம், நிறைய பண்புள்ள மக்கள், நிறைய பிசினஸ் பீப்புள், ஹைலி குவாலிஃபைட் பிசினஸ் பீப்புள், ரொம்ப ரிஃபைன்டு பீப்புள் இருக்கிற ஒரு சொசைட்டி அது. அதை பார்த்து இப்படி ஒரு படு கேவலமா, படு இழவா, ஏளனமா பேசுறீங்களே சார். இதுக்கு நம்ம 10 ரூபாய் பாலாஜி அவரை பார்த்து ஊரே சிரிக்குது, அவரை பார்த்து தமிழ்நாட்டே சிரிக்குது. அவர் பக்கத்துல உட்காந்து இது ரொம்ப பெரிய ஜோக் மாதிரி அங்க சிரிக்கிறார் மேடையில. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் தளத்துல கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இது மிக தவறு. கோவை மக்களை இப்படி பேசுற தப்பு. ஏன்னா கோவை மக்கள் மிக சிறந்த மக்கள், குணமுள்ள மக்கள். அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துக்கு அவங்க ஒரு முக்கிய பங்களிப்பு. கோவை ஃபுல்லா பிசினஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ், இன்ஜினியரிங். ஸோ இதை நீங்க வந்து பின்வாங்கணும், நீங்க இதுக்கு பொது மன்னிப்பு கேட்கணும்னா என்ன தப்புன்ற ஒரு தலைவர்னா ஒரு தப்பு.
யாருமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான், தலைவரும் மனுஷங்க தான் தப்பு பண்ணுவாங்க. ஆனா தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறவன் தான் என் தலைவர், இல்லாட்டி நீ ஒரு தொண்டனுக்கு கூட லாக் இல்லையா? இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ரிவெட் அடிச்சிருக்காரு. அடுத்து அதாவது கோவை பத்தி நீங்க பேசாதீங்க, கோவை இன்னைக்கு ஓர வஞ்சனை செஞ்சது நீங்க தான். மத்திய அரசு இன்னைக்கு கோவைக்கு மெட்ரோ திட்டம் கொண்டு வராம ஓர வஞ்சனை செஞ்சிருக்கு, நீங்க கோவை பத்தி பேசாதீங்கன்றாரு. நான் கேட்குறேன், ஒத்த கேள்வி கேட்குறேன் பத்மபா பாலாஜி அவர்கள், இன்னைக்கு அந்த திட்டம் உங்க டிபார்ட்மெண்ட் இல்லை, இருந்தாலும் நீங்க இப்ப சொன்னதுனால உங்களை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னைக்கு கோவை மெட்ரோ திட்டம் பத்மபா பாலாஜி அவர்களே, உங்களுக்கு ஒரு டிபிஆர் ஒழுங்கா சப்மிட் பண்ண வக்கில்ல, ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எதுக்கு 2016 சென்சஸை கொடுத்தீங்க? எதுக்கு 2016ஓட பாப்புலேஷன் சென்சஸை சப்மிட் பண்ணீங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல? அதனால தான் திருப்பி அணிக்கப்பட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் மத்திய அரசு மக்களை வஞ்சிக்குது, இந்த கோவை திட்டத்தை மத்திய அரசு அனுமதி தர மறுக்குது அப்படின்றதே தப்பான செய்தின்ற. மத்திய அரசு சில விஷயங்களை கேட்டு திருப்பி அனுப்பியிருக்கே தவிர மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடல, மத்திய அரசு இந்த திட்டத்தை புறக்கணிக்கல. ஏன் அப்படி மக்களை ஏமாத்துறீங்க? ஏன்னா நீங்க தான் ஆட்சி விட்டு போறீங்களா, அடுத்த ஆட்சியில் என்ன நடக்கட்டும் பார்க்கலாம், இந்த ஆட்சியில் என்ன வேணா பேசிக்கலான்னு. அதாவது மத்திய அரசு சில கிளாரிஃபிகேஷன் கேட்டு, ஏன்னா நீங்க 2016ஓட சென்சஸ் டேட்டா அனுப்பியிருக்கீங்க, அடுத்து இந்த ப்ராஜெக்ட் நிறைய டீட்டெயில்டாக கொஸ்டின்ஸ் அனுப்பியிருக்காங்க. 2-3 மெயினாக பார்த்தீங்கன்னா, இன்னொன்று 3 வருஷத்துல நாங்கள் இந்த திட்டத்தை முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அது கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் சென்னை மெட்ரோவே 5 வருஷம் ஆகியே இன்னும் முடிக்கல, அப்போ இது எப்படி 3 வருஷம்னு? சரியான கேள்விகள். இதுக்கு பதில் சொல்லையா? அதுக்கு பதில் சொல்ல வக்கில்லையா? இன்னி வரைக்கும் நான் கேட்குறேன், மோடிஜி வரும்போது அதை அம்மா பெரிய அரசியலாக பண்ணீங்கல்ல, தெருவுக்கு தெரு கூட்டம் கூட்டி நீங்கள் கையை தூக்குனீங்கல்ல, இந்த மாதிரி கோவையை வஞ்சிக்கிறாரு மோடிஜி அப்படின்னு. மோடிஜி கரெக்டா கோவைக்கு வரும்போது இதை அரசியலாக்கினாங்கல்ல. அப்ப இன்னி வரைக்கும் நான் பத்மபா பாலாஜி அவரை கேட்க விரும்புறேன், இன்னி வரைக்கும் 4-5 மாசம் கடந்துச்சு, இன்னி வரைக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் அனுப்புறீங்களா? அந்த கேள்விகளுக்கு மத்திய அரசுக்கு பதில் அனுப்புறீங்களா? ஏன் அனுப்பல? யாரை வஞ்சிக்கிறீங்க? யாரை வஞ்சிக்கிறாங்க? ஏன் மக்களை வஞ்சிக்கிறீங்க? ஏன் நீங்க பதில் அனுப்பல? ஸோ இன்னைக்கு மக்களை ஓர வஞ்சகம் செய்யறதும் மக்களை வஞ்சிக்கிறதும் திமுகவினர்ன்றத நல்லா தெரிஞ்சுதான் அவர் சிரிக்கிறார். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் தலையில கொட்டு வச்ச மாதிரி ஊடகத்தின் முன்னாடி வெளிப்படுத்துறதுன்னு பார்க்க போனா அண்ணாமலை தான். அது இன்னைக்கு நேற்று நடக்கல, ஒரு அவருடைய அரசியல் வருகைக்கு பிறகே நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் வாய்ஸ் ரைஸ் பண்றது இருக்கிறது அண்ணாமலை தரப்புல நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான். ஆனா அப்படிப்பட்ட அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கு. அதனாலதான் அவர் சும்மா ஒரு காரணம், சப்பக்கட்டு மாதிரி ஒரு காரணம் சொல்லி தேர்தலுடைய பணிகள்ல இருந்து விலகி இருக்காருங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அதாவது இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பேசினாலே ட்ரெண்டிங், பேசாட்டியும் ட்ரெண்டிங், அவர் பேசினா ட்ரெண்டிங், அவர் வந்தா ட்ரெண்டிங், வராட்டியும் ட்ரெண்டிங். ஸோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்களே ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் களத்தில் ஆக்டிவாக தான் இருக்கார். ஏன்னா அவர் அவரை விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. ஏன்னா ஒருத்தர் டாப்பில் இருக்காங்க, ஒருத்தர் வளர்ந்துட்டு வராங்க ஒரு நாட்டில், ஒருத்தருக்கு மக்களோட செல்வாக்கு கூடிட்டே இருக்குன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அதனால் விமர்சனங்கள் இருக்கும். அவர் அண்ணாமலை அவர்களே சொன்ன மாதிரி இப்போ டிஆர் பாலு அவர்கள் அவரோட இப்போ ஒய்ஃபை இழுத்துருக்காரே கேஸில், இது அனாவசியம். அதனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அதுக்கே சொல்லியிருக்காரு, நான் பாலிடிக்ஸில் வி ஹாவ் டு ஹாவ் அ திக் ஸ்கின். ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம ஒரு தலைவராக முடியும், ஒரு நல்ல மக்களின் தலைவராக முடியும்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு விமர்சனங்கள் வரவேற்கப்பட்டது. ஏன்னா விமர்சனங்கள் வரும்போது தான் நம்ம அதை எதிர்கொண்டு நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக முடியும். ஸோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் களத்தில் ஆக்டிவாக தான் இருக்கார். இன்னும் கூட இப்போ இன்னைக்கு தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னது கூட ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டது அண்ணாமலை அவர்கள். ஸோ நேற்று பட்ஜெட் தாக்கல் செஞ்ச உடனே கிட்டத்தட்ட வித்தின் 1 hour மீடியா ப்ரெஸ்ல மீட்டிங் வச்சது அண்ணாமலை அவர்கள். ஸோ இன்னி வரைக்கும் என்னைக்குமே அண்ணாமலை அவர்கள் மக்களுக்காக மக்களாக களத்தில் நிற்கிறவர் தான் அண்ணாமலை அவர்கள். கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்கள் என்று பகிர்ந்திருக்கீங்க, ரொம்பவே நன்றி மேம்.